வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க ஹிட் த தேர்ட் கேஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹிட் த தேர்ட் கேஸ் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோ நானியோட பேர் அர்ஜுன் சர்க்கார். அர்ஜுன் சர்க்கார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். போலீஸாக இருக்கிற நம்ம ஹீரோ அர்ஜுன் சர்க்கார் ஒரு வித்தியாசமான கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆளை தலைகீழ கட்டி தொங்க விட்டு கத்தியால் அவன் கழுத்தை லைட்டாக அறுத்து விட்டு அவன் உடம்ப அங்கங்கே அறுத்து விட்டு அவன் உயிரோடு இருக்கிறப்ப அவனுடைய ஆர்கனை அவன் உடம்புலேருந்து அறுத்து எடுத்து வினோதமாக கொலை பண்ணுறாங்க. அந்த கொலை பண்ணதை வீடியோவாக எடுத்து டார்க் வெப்பில் அப்லோடும் பண்ணுறாங்க. இப்படி ஒரு வினோதமான கேஸை நம்ம ஹீரோ அர்ஜுன் சர்க்கார் விசாரிக்க ஆரம்பிக்க இதே சேம் பேட்டர்னில் இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்கள்லையும் சேம் பேட்டர்னில் நிறைய கொலைகள் நடந்திருக்கிறது ஹீரோவுக்கு தெரிய வருது. இப்படி ஒரு வினோதமான கொலையை யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, ஒரே ஆள் கொலை பண்ணுறானா இல்லை இவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்தே கொலை பண்ணுறாங்களா, இவ்வளோ கொலைகளையும் அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அர்ஜுன் சர்க்கார் வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷனில் இறங்க. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான தரமான சம்பவங்கள் என்ன, மறுபடியும் இதே மாதிரி கொலைகள் நடக்காமல் நம்ம அர்ஜுன் சர்க்கார் தடுத்தாரா, ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்த உண்மைகள் என்ன அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஹிட் 1 ஹிட் 2 இந்த ரெண்டு படமே டைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹிட் தேர்ட் கேஸ் படமும் எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு படத்துலையும் இல்லாத ஒன்று இதில் அதிகமாக இருக்குது, வயலன்ஸ், ஆக்ஷன். இந்த ஹிட் த தேர்ட் கேஸ் படத்தில் எக்கச்சக்கமான வயலன்ஸ் சீன் இருக்குது. ரத்தம் தெறிக்க அடிக்கிறது, வெட்டுறது, கொல்றது அப்படின்னு ரத்தம் தெறிக்க பயங்கரமான சம்பவங்களாக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. மற்றபடி ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அர்ஜுன் சர்க்கார் அப்படிங்கிற அந்த கேரக்டரை ஆக்டர் நானி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படம் முழுக்க அர்ஜுன் சர்க்கார் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. படம் ஃபுல்லாகவே மாஸ் பண்ணிட்டாரு. ஆக்டர் ஸ்ரீநிதி செட்டி அவங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஹீரோயினாக வந்துட்டு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கன் எடுத்துக்கிட்டு ஆக்ஷன்லையும் கலக்கியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக சொல்லணுன்னா இன்வெஸ்டிகேஷன் கலந்த ஒரு தரமான ஆக்ஷன் படம் தான் இந்த ஹிட் த தேர்ட் கேஸ் படம். படத்தில் எக்கச்சக்க வயலன்ஸ் இருக்குது. அதனால் ஃபேமிலியோடு பார்க்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். படத்துடைய எண்டில் ஹிட் த ஃபோர்த் கேஸ் அப்படின்னு பார்ட் 4க்கும் லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. பார்ட் 4ல் கார்த்தி தான் ஹீரோவாக நடிக்கிறாரு போலீஸ் கேரக்டரில். இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவி லவ்வராக இருந்தீங்கன்னா, ரத்தம் தெறிக்க ஒரு தரமான ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹிட் த தேர்ட் கேஸ் அப்படிங்கிற இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.